காவேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம காவேரிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. காவேரி ஒரு அப்பள கடைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறவர் என்னம்மா எத்தனை கட்டு அப்பளம் கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க 50 கட்டு அப்பளம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் இருந்துக்கிட்டு அடுத்த முறை வரும்போது 100 கட்டாக கொண்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்போ எங்கள் அப்பளம் நல்லா சேல்ஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, இது பண்டிகை டைம் அப்படின்றதுனால எல்லா அப்பளமும் நல்லா போகும், உங்கள் அப்பளம்னு கிடையாது, எந்த அப்பளம்னாலும் இந்த இடத்துல நல்லா தான் சேல்ஸ் ஆகும் இந்த டைம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னாச்சு காசு கூட கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில சின்னதாக ஒரு வாக்குவாதம் போகுது. ஃபன்னாக தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எதிர்த்த மாதிரியே நானும் கடையை போட்டு அங்கே அப்பளப்பெல்லாம் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவரும் ரொம்ப ஃபன்னாக பேசுகிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்பளத்துக்கு நீங்கள் காசு இன்னும் கொடுக்கல, முதல்ல அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும்போது அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. கிளம்பி போகும்போது ரோட்டில் இவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வாகன ஓட்டி, அவரும் 2 வீலரில் தான் வர்றாரு. அவர் வந்து லைட்டாக நம்ம காவேரியை இடிச்சிட்டாரு. காவேரியும் கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே இடிச்சவர் நின்று ஹெல்ப் கூட பண்ணாமல் அவர் பாட்டுக்கு ஓடி போயிட்டார். அப்போ பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து காவேரியை தூக்கி விடுறாங்க. என்னம்மா என்னாச்சு ஏதாச்சு, பார்த்து வரக்கூடாதாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி இருந்துக்கிட்டு நான் பார்த்து தாமா வந்தேன், எதிர்த்தாப்பில் வந்தவங்க தான் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா நம்ம ரோட பற்றி தெரியாதா, இவங்க என்னைக்கு ஒழுங்காக வந்திருக்காங்க, ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வேணா வந்து உன்னை வீட்டில் விடுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க. இல்லைக்கா பரவாயில்ல நான் போயிடுவேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. அவங்க வயிற்று தடவி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்களே மறந்துட்டாங்க போல இருக்குது. உடனே அவங்க நம்ம எப்படி விழுந்தோம், நமக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல. அவங்க ஒரு நிமிஷம் ஷாக்கில் இருந்தாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுந்து சரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போதே அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஐயோ நம்ம கீழே விழுந்துட்டோம், நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம், ஒரு பயம் வருது. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்னா இவங்களை வந்து செக் பண்ணுறதுக்காக டாக்டர் உள்ளே கூட்டு போகிறாங்க. வாங்கம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர். இந்த மாதிரி நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது எதிர வர்றவங்க இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ கீழே விழுந்துட்டேன், பட் எனக்கு வயிற்றில் அடிபட்டுருச்சா இல்லையான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியாம்மா வாங்க செக் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க, நோ இஷ்யூ, பட் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் உங்கள் மனசை மட்டும் தைரியமாக வச்சுக்கோங்க, ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் வந்து குழந்தை நீங்கள் சிரிச்சா சிரிக்கும், நீங்கள் அழுதா அழுகும், நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா அதுவும் கவலையாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு மனநிலையில் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் குழந்தையோட மனநிலையும் இருக்கும், சரியா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரிம்மா உங்கள் கணவரை கூட்டு வர சொன்னோன்னே எங்கே அவர் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் கேட்க, அவர் இன்னும் ட்ரிப்பு முடிச்சு வரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. என்னம்மா வரலன்னு சொல்கிறீங்க, 3ஆவது மாதம் ஸ்கேன் வேறு வரப்போகுது, நீங்கள் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி, சீக்கிரம் வந்தீங்கன்னா தானே கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டோட தான் நீங்கள் வரணும், தனியாக வரக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம காவேரியை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டில் பார்த்தா இந்த அப்பளக்கட்டு பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி காவேரி அவங்க அம்மா இவங்க 2 பேரோட ஆசை இருக்கு இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி இவங்களால என்ன விஷயங்கள் முயற்சி பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு படியாக தான் ஒரு ஸ்டாலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஒரு எக்ஸிபிஷனில். பட் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதற்கு இடையில விஜய் ஒரு வேலை பார்த்துருப்பாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஐயப்பன் ஒரு கிளைண்ட் இருக்கார் இல்லையா, அவரோட அசிஸ்டண்ட், அவருக்கு ஃபோன் பண்ணி அங்கே எதுவும் எக்ஸிபிஷன் நடக்குதா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அதற்கு அவர் இருந்துக்கிட்டு ஆமாம் சார் எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது, அண்ட் இதுதான் ஒரு வாரமாக ஆடு ஓடிக்கிட்டு இருக்கல, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதில் ஒரு ஸ்டால் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எதற்காக அப்படின்னா காவேரிக்கு தான் அவர் கேட்டு வச்சு பேசி முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி இந்த விஷயம் நான் செஞ்சேன், என்னால் தான் ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னால் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்றது மாதிரி காமிச்சிக்கோங்க, காமிச்சிட்டு எப்படியாவது இந்த ஸ்டாலை வந்து நம்ம காவேரிக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ விஜய் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க, இங்கே அந்த அப்பளத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நம்ம குமரோட அம்மா வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. ஏன் சாரதா இதுலேருந்து வர்ற அமௌண்ட் உனக்கு பத்துதா, இதில் என்ன பத்து போகுது, இதில் என்ன காசு வரும், ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அதெல்லாம் இல்லைக்கா நல்லா தான் வருது, ரொம்ப பணக்காரங்களும் ஆகிற அளவுக்கு வரலனாலும் பட் ஏதோ ஒரு அளவுக்கு கை செலவுக்கு வருது, அது வரைக்கும் போதும், சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதெல்லாம் சரிதான்ப்பா, எப்படி வந்து பெரிய ஆளாக வர போகிறீங்க இதை பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கத்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த விஷயத்தையே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறோம், என்ன அப்பலனாலும் நதி அப்பல இருக்குதா அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு கஸ்டமர் வந்து
வந்து கேட்டு வாங்குறாங்களோ அப்போயே எங்கள் பிராண்ட் வந்து ஹையில் போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா நாங்களும் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ நீங்கள் அப்பளக்கட்டு விற்று நீங்கள் பெரிய பணக்காரங்களா ஆவீங்க, லட்சமாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஏன் நம்ப மாட்டீங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே குமரன் வராரு, ஜூஸ் எடுத்துகிட்டு வராரு. அப்போது எல்லாரும் கேட்குறாங்க, என்னடா உள்ளே ஏதாவது ஜூஸ் மிஷின் வாங்கிட்டியாடா, உள்ளேருந்து வரும்போதெல்லாம் ஜூஸ் கொண்டு வர கங்காவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் பார்த்தா வாங்கிட்டேன், ஒரு ஜூஸ் மிஷின் வாங்கி வச்சுருக்கேன், ஏன்னா அடிக்க ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போ சாரதா இருந்துக்கிட்டு, ஏன்பா இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோமாப்பா, நீ வந்து உன்னோட மனைவிக்கு நீ ஜூஸ் போட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லைத்த, ஒரு ஹெல்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் முடிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரியை எப்படா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் அவரால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெண்ணிலாவை அவங்க வீட்டில் போய் சேர்த்துடலாம் அப்படின்றதுல நம்ம விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அண்ட் அதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் தான் இப்போ வரைக்கும் அமையல. அதுவும் இப்போ வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து பேசு, அவர்கிட்டையும் ஒரு கன்வின்ஸ் வாங்கிட்டாரு, நீங்கள் வந்து பார்த்து பேசுங்க வெண்ணிலாவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வெண்ணிலா அவங்க கூட போனால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர கதை. ஸோ அடுத்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே காவேரிக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வந்து நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அதே விஷயம் தான் இதுலேயும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகினியை காட்டுறாங்க. ராகினி அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வீட்டில் போய்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ண போகிற, விஜய் வந்து சீக்கிரமே வெண்ணிலாவை அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தரோட வீட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. பட் அது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு இந்த வீட்டில் இடமே இருக்காது, நம்மளை அடித்து துரத்திடுவாங்க, நம்ம கடைசி வரைக்கும் ரோடாக அலைய வேண்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அதான் என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல, பட் இது எப்படி சாத்தியமாக இருக்கும், வெண்ணிலா வந்து போய் அவங்க வீட்டில் விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்பா முடியாது, வெண்ணிலாவுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் மாமான்னு ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் போய் அவங்க கிட்ட போய் விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எப்படி வந்து சம்மதிச்சாங்க, ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரதிபலனோட தான் எதிர்பார்த்து தான் செய்வாங்க, பட் ஒன்றுமே வாங்காமல் எப்படி ஒருத்தர் இப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, ராகினி எனக்கு எதுவும் தெரிலப்பா, பட் இந்த சுச்சுவேஷனில் தான் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா இதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்ற முடியுமோ அந்த மாதிரி நமக்கு சாதகமாக மாற்றிடுவோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, இங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, எப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றத எனக்கு டே பை டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு, அப்போ தான் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத முடிவெடுத்து என்னால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியும், ஸோ நீ இதை மட்டும் எனக்காக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா ராகினி பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது காவேரி, ஸோ காவேரி நல்லா இருந்தால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, காவேரி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன விஷயம் வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஒரு விஷயந்தான் இப்போ இவங்க பண்ண போகிறது. இவங்க தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பார்ப்போம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இனி நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது முழுக்க என்னோட ப்ரடிக்ஷன் தான். கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க இந்த ப்ராட்காஸ்ட்டை. ஓகே, நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ராகினியோட அப்பா முடிவெடுத்துட்டார் இல்லையா, எப்படியாவது வெண்ணிலா அந்த வீட்டிலேருந்து போகிறத தடுக்கணும், அப்படி போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நம்ம போய் வெண்ணிலாவோட மாமான்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, இப்போ வெண்ணிலா இருக்காங்க இல்லையா, அதே வீட்டில் தான் என்னோட பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றின விஷயங்களை லைட்டாக அப்படியே அவரோட காதில் ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் விஜய்கிட்ட இருந்து வெண்ணிலாவை இப்போ நீங்கள் பிரித்து கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வெண்ணிலாவோட நிலைமை என்ன ஆகும், வெண்ணிலா வந்து விஜய் விஜய் அப்படின்னு தான் புலம்புவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா வெண்ணிலாவோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன், அவங்க வந்து ரொம்ப சிக்கலில் இருப்பாங்க, மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, இப்போ நல்லா இருக்காங்கன்னு விஜய் சொல்கிறாப்புல, ஓகே ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இங்கே கூட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு வந்து மனநிலை சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, பாவம் நீங்களே தனியால் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பின் முரணாக ஒவ்வொரு விஷயமா ஏற்றி விடுறாங்க. சார் வெண்ணிலா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா விஜய் கூட தான் வெண்ணிலா இருக்கணும், அப்போ தான் வெண்ணிலா நல்லா இருப்பா, நீங்கள் நினைக்கிறது தப்பு சார், விஜய் கூட இருந்தால் வெண்ணிலாவுக்கு வந்து எதுவும் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது முழுக்க ஒரு தவறான விஷயம், அப்படி மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா வெண்ணிலா
வெண்ணிலா விஜய் கூட இருக்கும் பட்சத்தில் தான் அவள் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். நீங்கள் வெண்ணிலாவை ஒருவேளை இந்த பக்கம் கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் பாதிக்கப்பட போகிறது வெண்ணிலா தான். ஸோ அதனால இந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. விஜய்க்கு வந்து அவனோட குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்றத அவனோட எண்ணம், அவனோட ஆசை. அதுக்காக எவ்வளோ பணம் வேணா கொடுப்பான். ஆனால் நியாயத்தை அவன் பற்று கொடுப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவன் வெண்ணிலாவுக்கு வந்து பண்ணது அயோக்கியத்தனம். ஏன்னா வெண்ணிலா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான் சார். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ஒரு மறைக்கப்பட்ட உண்மைகள், ஆனால் எங்களுக்கு மட்டும் ரகசியமாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை விஜய்கிட்ட இருந்து நம்ம பிரித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பொண்ணோட மனநிலை மீண்டும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் இந்த விஷயத்தில் நம்ம இன்வால்வ் பண்ணி இந்த வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்க வைக்கணும், ஒரு நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கேட்டுட்டு மேபி அவர் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச ஒரு தப்பான விஷயத்தினால இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சிக்கலில் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி இருந்தது, இப்போ பிரச்சனைகள் வந்து அப்படியே டோட்டலாகவே வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிரச்சனை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் விஜயை வந்து விஜய் மேலே ஒரு பயங்கரமான ஒரு பழியை தூக்கி எறிய போகிறாங்க. இதுலேருந்து விஜய் எப்படி மீண்டு வர போகிறார் அப்படின்றது தான் ஒரு பெரிய இஷ்யூ. சரிங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதை பார்த்து யோசிச்சு அவங்க மாமா முடிவு பண்ணிட்டாரு. ரைட்டு, நீங்கள் சொல்கிறது சரிதான், வெண்ணிலா விஜய் கூட தான் இருக்கணும், விஜயை வந்து எப்படியாவது தப்பான முடிவை எடுத்திருக்காரு, அதை நான் கைவிட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா இவன் சொன்ன விஷயங்கள் அப்படி, விஜய் எடுத்த முடிவு தப்பான முடிவு, நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், விஜய் கேட்கல, இன்னொரு மனைவிக்காக இவளை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால நீங்களே அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் வந்து ஓஹோ விஜய் வந்து கெட்ட பையன் போல, ஓகே ரைட்டு, அவனை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அவனை மீடியாவுக்கு முன்னாடி நிப்பாட்டினா தான் அவனை பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும், அப்போ தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்தது தப்பான முடிவு, அதுவும் கேவலமான முடிவு. மீடியாவை கூப்பிட்டுட்டாரு, நான் போய் விஜய் கூட போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துடுறேன், மீடியாவெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜய் கூட கிளம்பி போயிட்டாரு. எங்கே அப்படின்னா வெண்ணிலாவை கூப்பிடுறதுக்காக. ஸோ வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா நீ கூட வாமா, உனக்கு என்ன செய்யணும் அப்படின்றது மாமாவுக்கு தெரியும், மாமா செய்கிறேன், கண்டிப்பாக மாமா உனக்கு நல்ல விஷயம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே மீடியாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மீடியா கிட்ட போய் நடந்த உண்மையை சொல்லுமா, உன்னை வந்து விஜய் ஏமாத்திட்டாரு, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீ மனசுக்குள்ளே வச்சிருக்க, வீட்டுக்குள்ளே இருக்க அப்படின்னா அது வந்து உனக்கு எந்த பலனும் இருக்காது, இந்த விஷயம் வெளியே போனால் மட்டும்தான் ஒரு நல்லது நடக்கும் உனக்கு. ஸோ அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உண்மையை சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்ல வெண்ணிலாவும் மீடியாவுக்கு முன்னாடி நின்று விஜய் வந்து என்னை ஏமாத்திட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு நம்பிக்கையை கொடுத்து என்னை ரொம்ப ஏமாத்திட்டாரு, என்னை மனசு வந்து நோக வச்சிட்டாரு, அது மட்டும் கிடையாது என்னோட வாழ்க்கையே விஜய் தான் அழிச்சாரு, ஸோ அப்படின்ற மாதிரி இல்லாத தகவல் எல்லாத்தையும் அவங்க பாட்டுக்கு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல விஜய் மேலே ஃபுல்லாக தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது, எல்லாரும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் எப்படி செய்வாரா, ஸோ அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டு மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லா மீடியாவும் என்னமா சொல்கிறீங்க, விஜய் இப்படி பண்ணிட்டாரா, ஸோ அப்படி நடந்து போச்சா, இப்படி நடந்து போச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே விஜய் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே தான் இருக்குது. விஜய் இப்படி பண்ணிட்டாரா, அவர் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவே பரபரப்பாக பேசுது. இந்த வீடியோவை அதாவது வெண்ணிலா வந்து இப்படி பேசின வீடியோவை வீட்டில் உள்ள எல்லாரும், காவேரி வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு என்னம்மா இந்த பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது போல இருக்குது, இது பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபீல் பண்ணுறாங்க. வெண்ணிலாவுக்கு தெரியுது, ரைட்டு இவ ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ராகினி தான் இருப்பா அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே சிக்கல் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா சிக்கலில் கொண்டு போய் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் வெண்ணிலா. ஸோ இப்போ காவேரிக்கு வந்து பயங்கரமான சிக்கல். ஏன்னா இப்போ விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு, கட்டாயமாக ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மீடியா வந்து ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து கிளம்பி விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜய் வீட்டில் வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, விஜய் என்ன விஜய் நீங்கள் இவ்வளோ பெரிய தொழிலதிபர், நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய வேலைகள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணவரா, சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக விஜய் மேலே கல்லெறிய ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா அது ஒட்டு மொத்தமாக ஏன் மேலே கல்லெறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணுங்க, என்ன விஷயம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் வந்து அப்படியே விஜய் மேலே தான் தப்பு இருக்குது, கேமரா
கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அவர் மேலே அப்படியே மாற்றி விட்டுட்டாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரே ஒரு முறை தான் கல்யாணம் முடிஞ்சது, என்னோட மனைவி பேர் காவேரி அப்படின்ற மாதிரி அடிச்சு ஊனிட்டார் விஜய். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் முன்னாடியும் காவேரி வந்து எதிர்பார்த்தாங்க விஜய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த விஷயத்தை விஜய் சொல்லியிருக்காரு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 3 நாளில் ஸ்கேன் இருக்குதுமா, சீக்கிரம் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாமா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, விஜய் இப்படி ஒரு முடிவை எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல, ஸோ சந்தோஷத்தில் உச்சத்தில் இருக்காங்க நம்ம காவேரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காவேரியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படா எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவார் விஜய் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை இப்போ நம்ம காவேரி செஞ்சுருக்காங்க. தரமான சம்பவத்துலேயும் சம்பவம், இதுதான் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை அவங்க செஞ்ச உடனே காவேரியோட தலை வந்து அப்படியே உச்சி குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிற காவேரிக்கு இவர் இப்போ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நமக்கு விஜய் தான் அப்படின்னு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க ஏன் விஜய் கிட்ட தான் கன்சீவாக இருக்கிற விஷயத்த மறைக்கிறாங்க? ஒரே ஒரு ரீசன் தான், அதற்கு வெண்ணிலா இடையில இருக்கிறாங்க. ஸோ வெண்ணிலா கிட்ட வந்து அவர் சொல்லி அனுப்பணுமா, எனக்கு வந்து காவேரி தான் முக்கியம், நீ கிளம்புத்தா, காவேரி நான் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லி அனுப்பணும். அதை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விஷயத்த ஜம்முன்னு செஞ்சுட்டாரு விஜய். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு தானே எதிர்பார்த்துக்கிட்டீங்க, சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறமாவது வந்து உண்மையை சொன்னாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே 3 நாள் ஸ்கேன் சென்டர்லையும் வர சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கப்புறமும் இவங்க காலம் தாழ்த்தாம சீக்கிரமே போய் விஜய் கிட்ட, விஜய் நான் கன்சீவாக இருக்கிறேன், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்ற விஷயத்த போட்டு உடைச்சாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு சூப்பரான சம்பவம், இந்த ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 100 இல்லைங்க, 200% வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா சந்தோஷத்தில் உச்சத்தில் அவங்க மட்டும் கிடையாது, நம்மளும் இருப்போம். ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போகிறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. இந்த சீன்ஸ்க்கு அப்புறம் வேறு எதுவுமே இருக்காது அப்படின்றது நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாமே பக்காவாக முடிஞ்சிடும். நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றது எல்லாருமே நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சம்பவங்கள் அழகாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கும் சரி எல்லாருக்கும் சரி செம்ம ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். ஆனால் இந்த பிரச்சனை போகிற போக்கு பார்த்தா அவ்வளோ ஈஸியாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் இந்த பிரச்சனைகளோட பீக் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் வந்து இது முடிவுக்கு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இது எல்லாருக்குமே சிக்கல் தான், பார்க்குற நமக்கும் சிக்கல் தான், அவங்களுக்கும் சிக்கல் தான், டிஆர்பிக்கும் சிக்கல் தான். அப்படின்றதுனால காவேரி இப்போவாது உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி வலிமையில் விழி வைத்து காத்திருப்போர் சங்கத்திலிருந்து நான் சொல்கிறேன், இந்த முறையாவது டைம் வேஸ்ட் பண்ணாமல் காவேரி சொல்லணும். இது அவங்களோட வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்மளோட டைமிங் அதில் அடங்கி இருக்குது. அப்படின்றதுனால காவேரி இந்த முடிவை எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளுறோம். நம்மளே சேர்ந்து தள்ளுவோம், அப்படியாவது அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு முடிவு அவங்க எடுக்கணும் தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை மட்டும் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ஹைலைட், சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளே பாராட்டலாம். சூப்பர் காவேரி இப்போவாது சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் விஜய்க்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி தன் கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னி தைரியமாக எல்லா முடிவும் எடுப்பார். இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான், என்னோட மனைவி பேர் காவேரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டார் இல்லையா. ஸோ சொன்னதுக்கப்புறம் காவேரி போய் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா போதும், அடித்து தூக்கிடுவாரேம்மா, தாய் நீ கிளம்பு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை அவரே அடித்து துரத்திடுவார். இதுக்கு முன்னால் வரைக்கும் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்வாக இருந்துச்சு, இப்போ அதுவும் கிடையாது. உனக்கு லவ் பண்ண குத்தத்துக்கு உன்னை என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை நல்லபடியாக குணமாக்கி விட்டுட்டேன், நீ தயவு செஞ்சு கிளம்புத்தா ஆளை விடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி அடித்து தொடர்த்தனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ இப்படியான ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல முடிவை நம்ம விஜய் எடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவரோட வாழ்க்கை மட்டுமே கிடையாது, இங்கே காவிரியோட வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சாரதா உட்பட காவிரிகிட்ட சொல்லிட்டாங்க, எங்கே பாருமா உனக்கு யார் கூட வாழ விருப்பம் இருக்குதோ நீ வாழ்வு, விஜய் கூட தான் நீ வாழ்வு அப்படின்னா நீ தாராளமாக போ, வாழ்க்கையை வாழு, உன் வாழ்க்கை இது, நீ தான் என்ன முடிவுனாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே காவேரிக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்க. ஆனால் காவேரி தான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எதற்காக இந்த குழப்பம் வந்தது, எப்படி இந்த குழப்பம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ இஷ்யூ, அவங்களுக்கு குழப்பம் அப்படின்றது பெருசாக எதுவும் இல்லை. அப்படின்னாலும் அவங்க ஏன் இந்த விஷயத்தில் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க அப்படின்னா வெண்ணிலா தான். வெண்ணிலா வந்து விஜய் வந்து ஏமாத்திடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுபோக விஜய் வந்து ஸ்ட்ராங்காக வந்துடணும், நான் வேணும் அப்படின்னா நான் அப்படின்ற மாதிரி வந்துடணும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் முக்கிய குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி தான். காவேரி தான் எங்கேயோ இருந்தவங்க அவங்கள வீட்டில் கூட்டு வந்து வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரைக்கும் எல்லாமே பண்ணாங்க. கடைசியில் பழைய தூக்கி விஜய் மேலே போட்டாங்க. விஜய் இப்போ வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு மூச்சாக இறங்கி செயல்படும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜய் கூட இல்லாமல்
விஜய் கழட்டி விட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க குடும்பத்தோட பேச்சு கேட்டு. ஸோ இப்படியாக பல சிக்கல்களில் காவேரியை விஜய் மாட்டி விட்டுட்டு அவங்க தனியாக போய் இருந்துக்கிட்டு இப்போ விஜய் தான் எந்த முடிவுனாலும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. நிச்சயமாக அது அவங்களுக்குமே புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் காவேரி என்ன சம்பவங்கள் செய்ய போகிறாங்க, அந்த சம்பவத்தை பார்க்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனேயும் மீடியா முன்னாடி என்னோட ஒய்ஃப் காவேரி தான் அப்படின்னு சொன்ன உடனேயும் காவேரி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, விஜயை பார்க்கறதுக்காக நேரம் போயிருந்துருக்கணும். எல்லாருமே டிவியில் பார்க்கும்போது என்னடி இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு, அதுவும் இந்த ஜென்மத்தில் மனைவி அப்படின்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ சூப்பரான ஒரு சம்பவங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எப்படி இந்த சிக்கல்களை வந்து சரி செய்ய போகிறாங்க, ஏன்னா இது வந்து சிக்கல் சாதாரண சிக்கல் கிடையாது, கொஞ்சம் பெரிய சிக்கல் தான், இது வந்து அவ்வளோ ஈஸியாக சரி செய்ய வேண்டிய சிக்கல் கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அண்ட் முக்கியமாக நம்ம ராகினிக்கு இது ஒரு தரமான செருப்படியாக இருக்கும். ஏன்னா ராகினி வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இதோட நம்மளோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் கிடையாது, இப்போ தான் இவங்களோட ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் விஜயோட ஆட்டம் இனிமே தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகினி வந்து தப்பு கணக்கு போட்டுட்டாங்க, எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. அதுதான் கிடையாது, இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிடுவாங்க, இது வரைக்கும் தெரியாமல் இருந்தவங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய போகிறாங்க, அண்ட் இதுக்கப்புறம் என்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். அதே மாதிரி இவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ராகினியை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டாங்க அப்படின்னா விஜய் அண்ட் காவேரி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எப்பயுமே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நடந்தே ஆகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. இனி அடுத்து ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் 2 பேரும் எப்படி சேர போகிறாங்க அப்படின்றதுல கண்டிப்பாக நமக்கே ஹை பீக்கில் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இதை விட நல்லா போகும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.